ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம். சுனில் கௌஷிக் அல்லது சுனில் பத்தனாபுரம் என்று மலையாள கிறிஸ்தவ உலகம் அவரை அப்படி பெயரிட்டுத்தான் விழிக்க விரும்புகிறது, அழைக்க விரும்புகிறது. அப்பா ஜேக்கப் கோஷி, அம்மா கிரேசி, இவருடைய மூத்த மகன்தான் சுனில். பத்தனாபுரம் என்கிற ஊரில் அவருக்கு ஜென்மம் கிடைத்தது. அதற்கு பின்பு அப்பா தன்னுடைய வேலையின் நிமித்தமாக காலிக்கட்டிலும் சுனிலுடைய அம்மாவும் பிள்ளைகளுமாக சேர்ந்து அவருடைய அம்மாவின் வீட்டில் இளமனூர் அடூருக்கு பக்கத்தில் குடியிருந்தார்கள் படிப்பின் நிமித்தமாக. ஒரு ஓடு வேய்ந்த ஒரு வீடு, ஒரு தோட்டத்தின் மத்தியில் இவர்கள் வீடு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு பெரும் இரைச்சலோடு பெரும் காற்றோடு மழை வந்தது. மழைக்கு முன்பதாக அந்த காற்றில் மரச்சுள்ளிகள் மேலே இருந்து கீழே விழுவதை பொறுக்குவதற்கு அம்மாவும் மகனும் வெளியே வந்த பொழுது ஒரு சுவிசேஷகர் குஞ்சுமோன் என்கிறவர் மழைக்கு அடைக்கலம் தேடி இவர்களுடைய வீட்டை நோக்கி நடந்து வருகிறார். இவர்களால் விறகு பொறுக்க முடியவில்லை. ஆனால் அந்த வந்த போதகரை அன்போடு கூட இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பம். அவர் இவர்கள் வீட்டிற்குள்ளேயாக ஏறி நின்று இருந்து உட்கார்ந்து ஒரு கடும் காப்பி, பிளாக் காஃபியை குடித்து கொண்டு இந்த குடும்பத்தினருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அம்மாவும் மகனும் கண்ணீரோடு கூட ஆண்டவராகி இயேசுவை அந்த நாளிலே ஏற்றுக்கொண்டார்கள், இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த போதகர் போன பின்பு, பெரும் மழைக்கு பின்பு அந்த போதகர் ஓய்ந்த பின்பு அவர் போனார், இந்த சுவிசேஷகர் போனார். வீட்டிற்கு பின்புறமாக ஒரு பெரிய மரம் இரண்டாக பிளந்து காற்றிலே காய்ந்த ஒரு மரம் விழுந்தது. கர்த்தருடைய சமூகத்திலே செலவு செய்த நேரம் வீணாக போகவில்லை. விழுந்த அந்த மரம் இவர்களுக்கு விறகாக 2-3 மாதங்களுக்கு அது பயன்பட்டது. அதற்கு பின்பு இந்த தம்பி சபையிலிருந்து பல இடங்களுக்கு தியானத்திற்கெல்லாம் போனார். கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ஸ் இந்த காலத்தில் மிகவும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. படிப்பதற்கு தன்னுடைய உறவினர் ஒருவருடைய ஆலோசனையின்படி குஜராத் மாநிலத்தில் இருக்கிற விராபல் என்கிற ஊருக்கு போனார் ஐடிஐ படிப்பதற்காக. 1994 ஆண்டில் படித்து கொண்டிருந்த முதலாவது வருடத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு நாள் இந்த தம்பிக்கு இனம் புரியாத ஒரு வேதனை. யாரோ தன்னை பிழிவது போல, துணியை பிழிவது போல ஒரு வேதனை. காதுக்குள்ளே ஒரு சத்தம், ஒரு மணியோசை தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக அது தொடர்ந்து இவனை வலியுறுத்தினது. அங்கே இருக்கிற சில ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் போய் பார்த்தார். ஒன்றும் அவர்கள் டாக்டர்களுக்கும் புரிபடவில்லை. தன்னை தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தின ஒரு சகோதரனிடத்தில் சொல்லிவிட்டு மறுபடியும் வண்டி ஏறி 2-3 ட்ரெயின் ஏறி எப்படியாவது சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேரணும்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டான். என்ன சம்பவித்திருக்கிறது என்றால், பக்கத்து நிலத்திற்கும் இவர்கள் நிலத்திற்கும் நடுவில் ஏதோ ஒரு சிறிய நிலத்தகராறு இருந்து கொண்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அவர்களுடைய மூத்த பையன், வட இந்தியாவில் வேலை செய்து கொண்டிருந்த பையன், ஏதோ காரணங்களுக்காக அவன் மரித்து போய் ஒரு கலயத்தில் அவனுடைய சாம்பல் மட்டும்தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. இதை பார்த்து மனம் கலங்கி போன அந்த பையனுடைய தாயார் பல்வேறு கோணங்களில் யோசிக்க தொடங்கினார். என்னுடைய மகனுடைய மரணத்திற்கு யார் காரணமாக இருக்கலாம்? ஒருவேளை இந்த நிலத்தகராறின் காரணமாக இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற கோஷி குடும்பம்தான் செய்வினை ஏதோ செய்து விட்டதோ என்று சொல்லி பக்கத்து வீடுகளில் இருக்கிற பெண்களோடு கூட ஆலோசனை செய்த பொழுது அவர்கள் எல்லாருமாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். ஒரு பெண் எடுக்கிற விபரீத முடிவு எப்படி சாத்தான் அவர்களை கையாளுகிறான் என்கிறதை இந்த சாட்சியிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அவள் தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு ஒரு மந்திரவாதியினிடத்தில் போய் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற கோஷியின் மூத்த மகனுக்கு, இந்த சுனிலுக்கு ஒரு செய்வினை செய்தார்கள். என்ன செய்வினை என்றால், இவன் எப்படி தன் மகன் சாம்பலாக ஒரு கலயத்தில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தானோ அதுபோலவே இந்த பக்கத்து வீட்டு பையனும் மரித்து ஆம்புலன்ஸில் பிணமாக இந்த வீட்டுக்கு வர வேண்டும். அப்போ அந்த மந்திரவாதியே ஒரு மாதிரி அதிர்ந்து போனார். அவர் சொன்னார், இதுக்கு ரொம்ப செலவாகுமா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இந்த மந்திரவாதத்தை செய்வதற்கு ஒரு ஆண், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆணினுடைய துணை தேவை. தன்னுடைய மூத்த மகளுடைய கணவரை, தன்னுடைய மூத்த மருமகனை இந்த மந்திரவாதிக்கு உடன் சேர்ந்து இந்த காரியங்களை செய்யும்படி
இந்த சகோதரி பணித்தாள். அவரும் போய் இவரோடு கூட சேர்ந்து கொண்டு செய்தார். இங்கே இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பின்பு இந்த பெண்ணினுடைய அந்த பெண் நண்பர்கள் யாரும் அதற்கு பின்பு இவர்களோடு கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு அந்த மந்திரவாதியின் இடத்திற்கு போகவில்லை. அவ்வளவு பயங்கரமாக அந்த இடத்திலும் இருந்தது. இதுதான் இந்த பிள்ளையை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளியிருக்கிறது, அவனை தற்கொலை செய்து கொள்ளும்படியாக தூண்டுகிறது. இதற்கிடையில் இவன் படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல அவர்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் தயார் செய்கிறார்கள், H2SO4. இவனுடைய வலது கையினுடைய 2 விரல்களிலே 10 பால் உண்ணிகள் போல் வந்திருக்கிறது. அது மிகுந்த வேதனையை உண்டாக்குகிறது. யாராவது கையை பிடிச்சி குலுக்கிட்டா அது ஒரு பெரிய வலியாக இருக்கும். இந்த பிள்ளை எப்படியோ 2-3 வண்டிகள் ஏறி வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார். வீட்டிற்கு வந்து சேர்ந்த பொழுது அம்மாவிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம் தனக்கு இருக்கிற உடல் உபாதைகளை சொல்வதற்கு யோசனை சொல்ல தயங்குகிறான். ராத்திரி வந்து 2 பிள்ளைகளும் தம்பியும் தங்கச்சியும் படுக்க போன பின்பு ஜெபத்திற்காக அம்மா ஒரு பாயை விரித்து இவனை உட்கார சொல்லுகிறாள். ஒரு வேதாகமத்தை எடுத்து அம்மா இவனுடைய கரங்களிலே கொடுத்த பொழுது இவன் திறந்து 118ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறான். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தை வாசித்த உடனே உள்ளே இருந்து ஒரு பெரிய முழக்கம் கேட்கிறது. கர்த்தருடைய வசனம் கிரியை செய்ய தொடங்கிடுச்சு. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்கள், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதுங்கிறது இந்த வீட்டுக்கு தெரியவே தெரியல. மனுஷர்கள் செய்கிற காரியங்கள் எதுவும் இவர்களுக்கு தெரியவில்லை. வேதவசனம் சொல்கிறது, இந்த தம்பி டாக்டரை தேடி தான் வந்திருக்கான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்ல. வசனத்தை வாசிக்கிறான். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறான். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவன் ரட்சிப்புமானவர். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். வசனத்தெல்லாம் வாசிக்க வாசிக்க இவனுக்குள்ள ஏதோ ஒன்று கிரியை செய்ய தொடங்குகிறது. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதை இவன் கவனிக்கிறான். அழுகிறான். அம்மா கேட்கிறாள். ஆனால் இவனால் ஒன்றும் சொல்வதற்கு தயக்கம். அம்மா சோர்ந்து போய் விடுவாளோ என்று சொல்வதற்கு தயங்குகிறான். அப்போ 16ஆம் வசனத்தை வாசிக்கிறான். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறான். நீர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறான். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்ற வசனத்தை வாசிக்கிறான். இந்த வசனத்தை வாசித்த பொழுது சரீரத்திலிருந்து ஒரு தீய ஆவி வெளியே போகிறதை உணர்ந்தான். அவ்வளவுதான். அதற்கு பின்பு என்ன நடந்தது என்று இவனுக்கு ஒன்றுமே தெரியல. கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேலே வந்து இறங்கினார். ஒரு பந்து துள்ளுகிறது போல பாயிலிருந்து இவன் துள்ளிக்கொண்டு இவனுக்கு தெரியாத பல பாஷைகளிலே பேசுகிறான். இதுக்கிடையில அந்த நாக்கெல்லாம் உள்ள போது தன்னுடைய கைகளை பிடித்து அந்த நாக்கை பிடித்து வெளியே இழுக்கிறான். சம்ஹவ் எப்படியோ அன்றைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு தன்னுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் மாறி சுகமாய் படுத்து தூங்கினான். காலையில் 10 மணிக்கு எழும்பி டாக்டரை பார்ப்பதற்காக பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறான். அடூரில் இருக்கிற ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிற பொழுது இன்னொரு பஸ் ஏறி போகணும் டாக்டரை பார்க்கறது. ஒரு நேற்றைக்கு ராத்திரி வாசித்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். டாக்டர் பார்க்க போல தன் சரீரத்தில் நல்ல சுகத்தை உணர்ந்தான். திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அடுத்த 2 நாட்களுக்குள் சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் ஊற்றி அந்த சாம்பல் மாதிரி அது கரைந்து போயிடும். அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் மறுபடியும் அதே இடத்துல கொப்பளமாக பெருசாக வந்துடும். 2 நாட்களுக்குள் இது முழுவதும் கரிந்து கீழே விழுந்து விட்டது. ஒரு 2.5 மாதம் வீட்டில் நல்ல சுகத்தோடு கூட இருந்து மறுபடியும் தான் படிக்கிற வேலை செய்கிற இடத்துக்கு திரும்பி போனான். விராவலுக்கு திரும்பி போனான். போகிற வழியில் ட்ரெயினில் ஒரு கூட்டம் ஆட்கள் இருந்து ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறார்கள். அதில் ஒரு தேவனுடைய மனுஷன் பாபு சாமிலர். அவர் அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு சபையினுடைய ஊழியக்காரர். அவருடைய அறிமுகம் இவனுக்கு கிடைத்தது. இவன் விராவலில் போய் இறங்கி விட்டான். அவர்கள் அகமதாபாத்தில் இறங்கினார்கள். 1 வாரம் கழித்து சில நாட்கள் கழித்து ஆண்டவர் இவனோடு கூட பேசினார். வசனத்தை வாசித்து கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் இவனோடு கூட பேசினார். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதில் தோணியது. வந்து நேராக அந்த போதகர் இடத்துல பார்த்து சபர்மதி காந்தி ஆசிரமம் இருக்கிற இடத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சபர்மதி ஆற்றில் போய் ஞானஸ்நானம் அவர்கள் கொடுத்தார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். ஞானஸ்நானம் பெற்று அந்த சபையில் அவன் உட்கார்ந்திருந்த நாட்களில்
ஆண்டவர் பாடல் எழுதுகிற கிருபையை இவனுக்குள்ளே நிரப்பினார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்கிற பாடல் என்னுடைய தொடர்ச்சியாக 36 கவிகளை எழுதுவதற்கு ஆண்டவர் அந்த நாளிலே கிருபை தந்தார். அவர் சொல்லுகிறார், பாடல் இயற்றவோ அதற்கு சங்கீதம் புனைவதற்கோ எந்த திறமையோ அல்லது எந்த விதமான அதற்கான பின்புலமோ எனக்கு இல்லை. ஆனால் பாடல் எழுதுவதற்கு அதற்கு பின்பு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு தந்தார் என்றவர் சொல்கிறார். இவன் அங்கே இருக்கிற நாட்களிலே அம்மா கடிதம் எழுதுகிறார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் அப்பாவும் உன்னுடைய 2 சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ இந்த பக்கத்து வீட்டு அம்மா வந்து ரோட்டில் அவங்க அப்பா காலில் விழுந்து கெட்டிக்கிட்டு, கொஷி என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி உன் மூத்த பையன் செத்து போயிடணும்னு நான் ஒரு செய்வனை பண்ணினேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அதுக்கு பதிலாக உன் பையனை வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வரணும், செத்து போன பணமாக கொண்டு வரணும்னு தான் செய்வனை செஞ்சேன். ஆனால் அந்த மந்திரவாதியோடு கூட போய் சேர்ந்து மந்திரவாதத்தில் ஈடுபட்ட என்னுடைய மூத்த மருமகன் போன வாரத்தில் தான் வேலை செய்த இடத்தில் திடீர்னு செத்து போய் அவனைத்தான் பிணமாக போன வாரம் எங்கள் வீட்டுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்க. இனிமே நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலன்னா எனக்கு சரியாகாதுங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கு வந்து காலில் விழுந்து நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், எங்களை மன்னிச்சுக்கோ என்று சொன்னதை அம்மா கடிதமாக இவனுக்கு எழுதியிருக்கிறார்கள். சற்று சில நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் இவரை ஊழியத்திற்கு அழைத்தார். சுனில் புறப்பட்டு குஜராத்திலிருந்து திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வீட்டுக்கு வந்து சேர்ந்த பின்பு இவருக்கு திருமணமாயிற்று. ஒரு மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நான்சி இவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், டேனியல், டியா அண்ட் டிஸ்னி. ஊழியத்திற்கு வந்த பொழுது மிக கடினமான சூழ்நிலைகள் வழியாக இவர்கள் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. இவர்கள் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈட்டாப்பேட்டை என்கிற ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் இவர்கள் சபையிலே ஒரு உபவாச ஜெபம் வைத்தார்கள். அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த உபவாச ஜெபத்தின் நிறைவில் இவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் இவருக்கு நினைவுபடுத்துகிறார், இவ்வளவு பெரிய நன்மையை உனக்கு தந்திருக்கிறேன், உனக்கு ஜீவனை தந்திருக்கிறேன், மறுபடியும் உனக்கு இந்த கிருபைகளை தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவரை நினைவுபடுத்தின பொழுதுதான் இந்த பாடல் வரிகள் இவருக்கு ஆண்டவர் தந்தார். அக்கினியின் நாவுகள், வெள்ளத்தின் இரைச்சல்கள் என்னை தகர்த்து போட சாத்தியமில்லை. அக்கினியில் இறங்கி வெள்ளத்தின் மேல் நடந்த அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். 4 நாள் ஆனாலும் நாற்றம் மிகுந்தாலும் கல்லறைக்குள்ளாக கர்த்தர் வருவார், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற அந்த பாடல் வரிகள் இவர் எழுதி பாடின பொழுது இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் இந்த பாடல் மிக பிரபலமான பாடலாக இருக்கிறது. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു, കാൺகிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னில் செங்கடல் ரெண்டாயிற்றே, കാണാത്ത കാര്യങ്ങൾ என் முன்பில் என்ன போல் விசுவசிச்சிடும் ഞാൻ என் கர்த்தாவில். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்க வல்லவரை நான் விசுவாசித்து என் வாழ்வில் வெற்றி பெறுவேன் என்கிற இந்த பாடலை இவர் எழுதினார். எரிகோ மதில்கள் உயர்ந்து வந்தாலும் அதன் வலிமையோ ஒன்றுமில்லை, நாம் அவைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் என்ற அந்த பாடல் வரிகள் உலகம் முழுவதும் மிகவும் பிரசித்தமான பாடல்கள். அதற்கு பின்பு பல பாடல்களை மலையாள கிறிஸ்தவ உலகத்திற்கு இவர் வெகுமதியை கொடுப்பதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு குடும்பத்தோடு கூட அவர் இளமனூர் என்கிற ஒரு இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 68:20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. நம்ம யாராவது எதையாவது செஞ்சிடணும்னு நினச்சா ஆண்டவரும் நினைக்கணும், என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. மரணத்திற்கு நீக்குகிற வழிகள் ஆண்டவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார்.
அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் இப்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நன்றி. அக்னியின் நாவுகள் வெள்ளத்தின் நீரைச்சல் என்னை தகர்த்திட சாத்தியமில்லை. அக்னியின் நாவுகள் வெள்ளத்தின் நீரைச்சல் என்னை தகர்த்திட சாத்தியமில்லை. அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்த, அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்த சர்வ வல்லவர் நம் கூட உண்டு. சர்வ வல்லவர் நம் கூட உண்டு. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னில் செங்கடல் ரெண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னில் செங்கடல் ரெண்டாயிற்றே.